பிரைஸ் லார்ட். எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்குள்ள எப்போதும் சந்தோஷமா இருங்க. இயேசப்பா அதுக்கு விரும்புறாங்க. இன்னைக்கு கூட இயேசப்பா சொல்ற ஒரு வார்த்தைன்னா, என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? ஆமென். என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை, என் சோர்வுகள் இயேசு தேற்றுவார். இயேசு தேற்றுவார். இயேசப்பா தேற்றுவதற்காகவே அவர் இருக்கிறார். அதான வசனம் சொல்கிறது, மகனே உன் இருதயத்தை எனக்குத்தா. ஆமென். அவர் உங்கள் இருதயத்தை அறிகிற தேவன். ஆமென். இருதயத்தின் விசாரங்கள் பெருகையில் கர்த்தர் ஆறுதலும் பெறுகிறது என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். உங்கள் வாழ்க்கையில உங்கள் இருதயத்தினுடைய வேதனையை பெருகியிருந்தாலும், அது பெரிதாய் காணப்பட்டாலும், கர்த்தர் உங்கள் இருதயத்தை ஆற்றுவார், அதை தேற்றுவார். அதுதான் வசனம் சொல்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறுதலை தருவேன். உங்கள் இருதயத்திற்கு இளைப்பாறுதல் தேவையானால் ஏசப்பாட்ட அந்த இளைப்பாறுதல் இருக்கிறது. ஏசப்பாவை நம்புங்க. ஏசப்பா உங்கள் இருதயத்திற்கு நல்ல மருந்தாயிருப்பா. காயம் கட்டுகிறவராயிருப்பா. என்ன இருதயத்தில் அடிக்காயங்கள் இருந்தாலும், காயங்கள் வேதனைகள் இருந்தாலும், கர்த்தர் அந்த வேதனை மறக்க பண்ணுவார். ஆமென். ஏசப்பட்ட வாங்க, உங்கள் இருதயத்தினுடைய வேதனை எல்லாம் மறந்து போகும். கவலைப்படாதீங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you.